வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேஸ்டி தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் சைட் டிஷ். ஜென்ரலாக நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி பூரிலாம் பண்ணும்போது சைட் டிஷ்னாலே அது சன்னா மசாலாவாக தான் இருக்கும். பட் நிறைய பேர் அதை எப்படி பண்ணுறது, அது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் எப்படி ஸ்பைஸியாக பண்ணுறது அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். பட் அது அந்தளவுக்கு நல்லா வந்திருக்காது. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை நல்லா நம்மளோட மசாலாலாம் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு. பட் இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி எப்படி நம்ம அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் சன்னா மசாலாவை பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் என்ன இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது ஒரே ஒரு பாத்திரம் தான். அந்த ஒரு பாத்திரத்தில் எப்படி நம்ம சன்னா மசாலாவை பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட இன்ஸ்டன்ட் சன்னா மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை. மெயின் பேசிக்காக சன்னா நமக்கு தேவை. சன்னா வந்து நான் வெள்ளை மூக்கரில் ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்திருக்கேன். பொதுவாக நான் சன்னா வேக வைக்கும் போது உப்பு போட மாட்டேன். ஏன்னா உப்பு போட்டால் அதோடய தோல் வந்து உறிஞ்சு வந்துடும். அதனால் நான் உப்பு போடாமல் ஒரு 5 விசில் குக்கரில் விட்டு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவு வந்து 200 கிராம்ஸ். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவு. அந்த சன்னாக்கு தேவையான மசாலா பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டில் வந்து ஒரு வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட் வச்சு தான் நம்ம இதுக்கான பாடியை இன்றைக்கி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பைசஸும் நமக்கு தேவை. அதில் மொதல்படியாக காரத்துக்கு தகுந்தவாறு நம்ம வந்து மிளகாய்த்தூள் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் வந்து சன்னா மசாலா, சால்ட் அந்த டிஷ்க்கு தேவையான அளவு, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக சர்க்கரை, இதுக்கு ஒரு 6வது சுவை கொடுக்கும் இந்த சர்க்கரை, தண்ணி இந்த கிரேவியை பண்ணுறதுக்கு, அப்புறமா எண்ணெய், இது எல்லாத்தையும் தாளிக்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். குக்கர் சூடானதும் 3 டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சீக்கிரம் கெட்டவும் போகாது. எண்ணெய் நல்லா காயட்டும். அதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது போட்டதும் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம். பின்னாடியே அடுப்பு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அந்த மசாலா குக் ஆனதும் அடுத்தபடியாக நம்மளோட இந்த பேஸ்ட் மசாலா ஒரு 10-20 செகண்ட் குக் பண்ணலாம். லேசாக அது கலர் மாறும். ரொம்ப விட்டிங்கன்னா தீஞ்சிரும். அது லேசாக கலர் மாறினதும் நம்ம இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுக்க போகிறோம். நம்ம அரைச்சி போடுறதுக்கான காரணம் வந்து இந்த சன்னா மசாலாவில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிரேவி எதுவுமே கோட் ஆகாது, மேலே ஒட்டாது. இதை போட்டு ஒரு 1 மினிட் அளவு குக் பண்ணால் போதும். மீன்வேல் இப்போ இந்த சென்னா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிறதுல கொஞ்சோண்டு சென்னாவை எடுத்து நான் மசிச்சுக்க போகிறேன். 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போது இந்த மசிச்சு வச்சுருக்க சென்னா, ஆல்சோ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க சென்னா, ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான சுகர், கொஞ்சமாக ஒரு சுகர் போட்டால் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். அதனால் இந்த சுகர் நான் போடுறேன். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஒரு கிரேவியாக வரணும் அப்படின்றதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு விசில் விட்டு இறக்க போகிறோம். இதோட இன்ஸ்டன்ட் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஒரு விசிலுக்கு அப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே இந்த சன்னா மசாலாவை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண நம்மளோட பம்கின் பூரியோட சர்வ் பண்ணலாம். இல்லை நார்மலாக வீட்டில் பண்ணுற எல்லா சப்பாத்தி, பூரி, தோசைக்கு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். எப்படி ஒரு 5 மினிட்ஸில் ஒரே ஒரு வெசலில் ஒரே ஒரு குக்கர் வச்சு ஒரு சன்னா மசாலா பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை விட எதாவது பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் எதாவது இருந்தனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நாங்கள் அதை ஃபீச்சர் பண்ணி காட்டுவோம். இதே மாதிரி இன்னும் டேஸ்டியான, சூப்பரான, எம்மையான ரெசிபிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் டேஸ்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள்.